புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். வணக்கம். வேலியே பயிரை மீந்த கதையா? மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து காக்க வேண்டிய போலீசாரே நடு இரவுல வாகன சோதனையின் போது இளம் பெண்ண விசாரணை என்ற பெயரில கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கொடுமையை பற்றியும், புதுவையில மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் விதமா ரவுடிகளின் அராஜகத்தோடு சளி இருமலை குணப்படுத்தும் இருமல் மருந்து குடித்து 9 குழந்தைகள் உயிரிழந்த அதிர்ச்சி சம்பவத்தை பற்றியும் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியும் பார்ப்போம். இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த காவலர்கள். அக்னி ஸ்தலமான திருவண்ணாமலைக்கு ஆந்திர மாநிலத்திலிருந்து காய்கறி பழங்களை ஏற்றி வந்த சரக்கு வாகனத்தில் வந்த இளம் பெண்ணை வாகன சோதனையில் இருந்த திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலையத்தைச் சேர்ந்த 2 காவலர்கள் விசாரணை என்ற பெயரில் இளம் பெண்ணின் சகோதரியின் கண்ணெதிரிலேயே பாலியல் வன்கொடுமை செய்த அதிர வைக்கும் சம்பவத்தின் உண்மை என்ன, அதன் பின்னணி என்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். ஒரு மலையையே கடவுளாக வணங்கி வரும் உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை உலகம் முழுவதிலும் இருந்து தினம்தோறும் ஏராளமான மக்கள் வந்து போகும் ஒரு ஆன்மீக ஸ்தலமாக விளங்குகிறது. இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை இரவு சுமார் 2 மணி அளவில் திருவண்ணாமலை வெளிவட்ட சாலை ஏந்தல் அருகே ஆந்திராவிலிருந்து வாழைத்தார்களை ஏற்றிக்கொண்டு மினி வேன் ஒன்று வந்து கொண்டிருந்தது. அதில் வாகனத்தின் ஓட்டுநர் தனது அக்கா மற்றும் அக்காவின் மகளான 19 வயதுடைய இளம்பெண் ஆகிய இருவரையும் கோயிலுக்கு செல்வதற்காக உடன் அழைத்து வந்துள்ளார். அப்போது அந்த பகுதியில் திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலையத்தை சேர்ந்த முதல் நிலை மற்றும் 2ஆம் நிலை காவலர்களான சுரேஷ்ராஜ் மற்றும் சுந்தர் ஆகிய இருவரும் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்ததால் அவ்வழியாக வந்த அந்த மினி வேனை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது ஓட்டுநர் வாழைத்தார் ஏற்றி வந்ததாகவும் தன்னுடன் உறவினர்கள் கோயிலுக்கு செல்ல வந்துள்ளார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். ஆனால் காவலர்கள் இருவரும் அவரை மிரட்டி 19 வயது பெண் மற்றும் அவரது தாய் ஆகிய இருவரையும் விசாரிக்க வேண்டும் என்று கூறி வாகனத்திலிருந்து வலுக்கட்டாயமாக கீழே இறக்கிவிட்டு மினி வேன் ஓட்டுநரை மிரட்டி அனுப்பியுள்ளனர். அதைத் தொடர்ந்து மினி வேன் அங்கிருந்து சென்றவுடன் இளம்பெண்ணையும் அவரது தாயையும் சாலை ஓரம் இருந்த காட்டு பகுதிக்குள் இழுத்து சென்று தாயின் கண் முன்னேயே 19 வயது பெண்ணை 2 காவலர்களும் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு உள்ளனர். 19 வயது பெண்ணிடம் 2 காவலர்களும் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு உள்ளனர். இதனிடையே அந்த இளம் பெண்ணும் தாயும் எவ்வளவோ காவலர்களிடம் கதறியும் கூட மனம் இறங்காத மிருகமாக மாறியிருந்த காவலர்கள் இருவரும் இளம் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து உள்ளனர். இதனையடுத்து அவர்கள் இருவரையும் அழைத்து வந்து புறவழிச்சாலை அருகே விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று உள்ளனர். பாதுகாக்க வேண்டிய காவலர்களை பெண்களின் மானத்தை கூறு போடும் மிருகமாக மாறி மகளின் வாழ்க்கையை சீரழித்ததை எண்ணி வேதனையிலும் அதிர்ச்சியிலும் உறைந்து போன இருவரும் யாருமற்ற அந்த சாலையில் அதிகாலை 4 மணியளவில் என்ன செய்வது, யாரிடம் சென்று உதவி கேட்பது என்று புரியாமல் அழுது கொண்டு இருந்து உள்ளனர். அப்போது விடிந்த நிலையில் அப்பகுதி மக்கள் சாலையில் 2 பெண்களும் அழுது கொண்டிருப்பதைக் கண்டு விசாரித்து உள்ளனர். அப்போது காவலர்களால் அவர்களுக்கு நேர்ந்த கொடுமையை கூறியுள்ளனர். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அவர்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணை 108 ஆம்புலன்ஸ் மூலம் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருவண்ணாமலையில் நடைபெற்ற இந்த ஒரு மோசமான கொடூரமான சம்பவத்தை முன்னிட்டு நான் இங்கே திருவண்ணாமலைக்கு விசாரணைக்காக வந்தேன். காலையில் அந்த விசாரணையை எஸ்பி அவர்கள் இருந்தாங்க, அடிஷ்னல் எஸ்பி இருந்தாங்க. நான் விசாரணை மேற்கொண்டு என்னென்ன நடந்தது என்று எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அதன் பிறகு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை பார்க்கணும் போது அவங்க விருப்பப்பட்டு அவங்களுடைய ஊருக்கு போயிட்டாங்க. அவங்கள வீடியோ கால் மூலமாக நான் பேசினேன். என்ன நடந்தது என்பதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க.
அதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. இந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட உடனே அவங்க ஒரு 2:35க்கு வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ தான் அந்த காவலர் 2 பேரும் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதை வந்து என்ன நடந்தது நீங்கள் செய்திகளெல்லாம் பார்த்துருக்கீங்க. அடுத்த நாள் வந்து 9:30 மணிக்கு மருத்துவமனையிலேருந்து இன்டிமேஷன் வந்து எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்த போகுது. அவங்க விசாரிச்சுட்டு இவங்களை வந்து அன்றைக்கு 3:30 மணிக்கே வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. பண்ணி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு 10 மணிக்கு சிறையில் அடைத்திருக்கிறார்கள். ஸோ காவல்துறை அவங்களுடைய வேலையை செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு நான் மெயினாக இங்கே வந்தது, அந்த பெண்ணுக்கு வந்து சேஃப்டி வேணுமா, இல்லாட்டி அவங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுகிறதா, அல்லது காம்பன்சேஷன் அவங்களுக்கு இன்ட்ரீம் காம்பன்சேஷன் வாங்கி கொடுக்க முடியும், அதை பற்றி பார்க்கறதுக்காக வந்தேன். அவங்க வீடியோ கால் மூலம் பேசினா அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் என்று சொல்லியிருக்கேங்க. நடு இரவில் பாதுகாப்பு தர வேண்டிய காவலர்களாலேயே இளம் பெண்ணிற்கு நடந்த கொடுமை வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? அவர்கள் மீது காவல்துறை எடுத்திருக்கும் நடவடிக்கை என்ன? மகளிர் ஆணையம் கூறுவது என்ன என்பது பற்றி இப்போது பார்ப்போம். கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் சுமார் 5 மணி அளவில் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு 108 ஆம்புலன்ஸில் வந்த இளம் பெண்ணிடம் மருத்துவர்கள் உடல் நலம் குறித்து விசாரித்த போதுதான் காவலர்களால் பாலின வன்கொடுமைக்கு உள்ளான அதிர்ச்சி தகவல் தெரிய வந்துள்ளது. இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த மருத்துவர்கள் உடனடியாக இது குறித்து திருவண்ணாமலை மாவட்ட போலீசாருக்கு தகவலை தெரிவித்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்த போலீசார் இளம் பெண்ணிடம் நடந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டதை அடுத்து இதுகுறித்து தகவல் அறிந்த திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எம். சுதாகர் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணை சந்தித்து விசாரணை மேற்கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண் நடந்த சம்பவம் குறித்து புகார் அளிக்கவே அதன் அடிப்படையில் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலையத்தை சேர்ந்த முதல் நிலை மற்றும் 2ஆம் நிலை காவலர்களான சுரேஷ் ராஜ் மற்றும் சுந்தர் ஆகியோரின் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் இருவரும் பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் அவர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டனர். இந்நிலையில் தகவல் அறிந்த தமிழ்நாடு மகளிர் ஆணையத்தின் தலைவர் AS குமாரி திருவண்ணாமலைக்கு வந்து சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட பெண்ணை சந்தித்து நடந்த சம்பவம் குறித்து கேட்டறிந்தார். இதைத் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்த காவலர்கள் 2 பேருக்கும் உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதோடு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 10 நாட்களுக்குள் அரசு சார்பில் நிவாரணம் வழங்கப்படும் என்று கூறியதோடு காவலர்களுக்கு மாதம் ஒரு முறை விழிப்புணர்வு அளிக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடமும் அறிவுறுத்தினார். இந்நிலையில் திருவண்ணாமலையில் நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு பல அரசியல் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் இளம் பெண்ணை காவலர்களே கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஏன்னா காவலர்களை நம்பி தான் பொதுமக்கள் வரும்போது இது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால தான் நான் எஸ்பிகிட்ட சொன்னேன், காவலர்களுக்கு கூட ரோல் காலும் போது இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருந்தால் மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையோடு துறை ரீதி அவங்க வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும், இதோடு அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் என்பதை வலியுறுத்தி சொல்ல வேண்டும். நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே நிறைய பேர் வருவாங்க டூரிஸ்ட்டு. இது தலம் நம்ம அந்த கோயில் இருக்குது, அது குறிப்பாக மற்ற மாநிலங்கள்லாம் நிறைய பெண்களும் வருவாங்க. அது நான் இப்போ பேசியிருக்கேன். கண்டிப்பாக எஸ்பியும் சொல்லியிருக்காங்க, அந்த ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு கொண்டு வரணும், அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இப்போ பெண்களுக்கு கல்லூரியிலலாம் நம்ம சொல்கிறோம், விழிப்புணர்வுகள் நடத்துகிறோம், அவங்களுடைய ஹெல்ப்லைன் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம். அதே மாதிரி இந்த குற்றம் செய்த இந்த தண்டனை என்றதை பதிவு பண்ணுற மாதிரி நான் எஸ்பிகிட்ட சொன்னேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாவட்டத்தை ஒரு மாதிரி மாவட்டமாக எடுத்து இந்த காவலாளிகளுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக புதுசாக வந்து அவங்க சேரும்போது ரொட்டீனாக இருக்கும்ல, அவங்களுக்கு ரோல் கால் பரேட்லாம் அதெல்லாம் இருக்கும்ல, மாதம் ஒரு முறை பண்ண வேண்டும் சொல்லியிருக்கேன். திருவண்ணாமலையில காவலர்களால் பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமையை தொடர்ந்து காவலர்கள் இருவரும் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்டாலும் தமிழகத்தில் பிற மாநில பெண்கள் போலீசாராலேயே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழக காவல்துறை மீது ஒரு அழியாத களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பது மறுக்க முடியாது. அதே நேரத்துல இனி வரும் காலங்கள்ல பாலியல் புகார்களுக்கு ஆளாகும் காவலர்களை நிரந்தர பணி நீக்கம் செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கருத்தாக இருக்கு.
கோப்பியம் உண்மையும் பின்னணியும்.